வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூபர்ஸ் வந்து லோகோலாம் மேக் பண்ணுவாங்க இல்லையா, இந்த லோகோ எப்படி மேக் பண்ணுறது பிக்சல் ஆப்பை பயன்படுத்தி அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வரும். இதில் வந்து டிஃபால்ட்டாக உள்ள பேஜ் வந்து புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய காலம் கிளிக் பண்ணிங்கன்னா ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயர் வரும். கீழே இந்த ஆரோ மார்க்கு டவுன் சைடு இருக்கிற ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேவில் காட்டும். இதில் நான் ஒரு ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாவது கலர் சூஸ் பண்ணுறதா இருந்தால் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஷேடோ, ரவுண்ட் ஷேடோ பார்டரு வந்து உங்களுக்கு என்ன கலரில் கொடுக்கணுமோ அந்த கீழே வந்து கலர் இருக்கும். கொடுத்து எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் கொண்டு வர போகிறேன். என்னோடய நேம் வந்து டைப் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நியூ டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை கொண்டு வந்து பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போகும். அதை எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை வந்து டைப் பண்ணுங்கள். வினோத் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் நேம் வந்துடும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஏ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள ஃபாண்ட்ஸ் எடிட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்துருச்சு. இப்போ என்னோடய நேம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நேம் வந்து கலர் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஒரு பிளாக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பிளாக்கு கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு அவுட்லைன் பார்டர் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக்குன்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எல்லோ கொடுத்து கீழே இருக்கிற ஸ்ட்ரோக் வித் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணி மேலே கீழே ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறி வரும். ஓகே பண்ணிவிட்டு இப்போ ஏதாவது ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். கீழே வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து நிறையா ஒரு டிஸ்பிளேயில் ஆகும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போது இந்த தம்பிங் அந்த சிம்பிளை வந்து சூஸ் பண்ணுறேன். மேலே டிஸ்பிளேயில் வந்துடும். இப்போ இதை சூஸ் பண்ணி உங்களுடைய அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் வந்து கலர் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். அதை சூஸ் பண்ணி கீழே ஷேப்ஸ் எல்லாம் இருந்து பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ண முடியும். நார்மலாக வந்து நேம் எடிட் பண்ணுற ஆப்ஷனில் அதை கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கும் வந்து ஸ்ட்ரோக் கொடுக்குறதா இருந்தால் சூஸ் பண்ணி எனேபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் நேம் கலர்லேயே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நேமுக்கு வந்து எல்லோ கொடுத்துருக்கோம். அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஸ்ட்ரோக் வித்தில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லோகோ வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அலைன்மெண்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த ரவுண்டை வந்து நம்ம ஒரு சென்டர் பண்ணி வச்சுருங்க. இந்த நேமையும் வந்து சென்டர் பார்த்து கரெக்டாக டிஸ்பிளேயில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை திரும்ப டச் பண்ணிங்கன்னா அது போயிடும். அடுத்து வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சைஸில் இந்த இமேஜ் வேணுங்கிறத சூஸ் பண்ணோம். இந்த ரைட்டில் வந்து 3 டாட்ஸ் இருக்கக்கூடிய அந்த காலமை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஒரு காலம் வரும். இதில் வந்து கஸ்டமில் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த இதுக்காக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் இந்த லோகோ மேக் பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் பிக்சருக்காக சூஸ் பண்ணுறேன். இது ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு இந்த லோகோ வந்து ஃபிக்ஸ்டாக தெரியும். இப்போ நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா மேலே வந்து சேவஸ் ப்ராஜெக்டில் சேவ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எப்போ வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேஜில் இருக்கும். இமேஜில் சேவ் பண்ணிங்கன்னா இமேஜை வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலர் வேணால் மாற்றிக்கலாம். இல்லை இது வேண்டாம், இதை வந்து எடுத்துடலாம், பிஎன்ஜி ஃபார்மெட்லேயே வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை சூஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். இந்த இமேஜ் ரவுண்டு மட்டும் உங்களுக்கு சேவ் ஆகும். நான் இதை சேவஸ் இமேஜ் கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. சேவஸ் ப்ராஜெக்ட்டும் நான் சேவ் பண்ணி வைக்கிறேன், இதுக்காக தேவைப்படும்னு சொல்லிட்டு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.